எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக மென்ட்லி நல்லா நிறைய விஷயம்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். ஏதாவது மறந்துட்டேன்னா சாரி, இப்போவே சொல்லிடுறேன், டிஸ்க்ளைமர். இந்த படம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வந்து என் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட 7 Seas என்டர்டெயின்மெண்ட்ஸ் கணேஷன் ரமேஷ் கிட்ட தான் தேங்க்யூ சொல்லணும். ரெண்டாவது வந்து ஆறுமுக சார், அவர் என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாரு. ஹரிஷ் என்னோட கேரக்டர், அது வந்து ஹீஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கா கிட்டத்தட்ட என்னோட பர்சனாலிட்டி தான் ஹரிஷ்குள்ளேயும் இருக்குது. அண்ட் ஐ ஹோப் ஐவ் டன் ஹிம் ஜஸ்டிஸ். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் தெரியுது, ஹாப்பி. ரெண்டாவது வந்து ஆக்சுவலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எனக்கு வந்து விஜய் சேதுபதி சாருக்கு தான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஆனால் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலன்னா இந்த படம் எனக்கு வந்திருக்குமா வந்திருக்காதான்னு எனக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது வந்து கண்டிப்பாக உங்களால் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஆறுமுகம் வந்து என்கிட்ட சொல்லும் போது, விஜய் சேதுபதி இந்த படத்தில் உங்க கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு, அது உனக்கு ஓகேயா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே ஒரு பெரிய இடத்துலேருந்து வரும்போதும் அவ்வளோ ஹம்பிளாக என்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு இவர் வந்து ஒரு வெரி குட் ஹியூமன் பீயிங், வெரி ஹம்பிள், வெரி ஸ்வீட், அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் இவர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஒரு பிரில்லியன்ட் ஆக்டராக எனக்கு தெரியும். அவர் படம்லாம் பார்க்கும்போது அவர் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனால் அதுக்கு மேலே ஒரு குட் ஹியூமன் பீயிங்காக இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு இந்த படம் பூரா. ஸோ அவர்கிட்ட இந்த நிறைய விஷயம் கற்றுக்கலாம். மெயினாக வந்து அவர் ஒரு 24/7 ஒர்க்குள்ளே தான் இருப்பார். அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் மைண்டு வந்து எப்போதுமே நம்ம ஸ்பாட்டில் நம்ம சீன்ஸை பற்றி தான் ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் நான் வேறு யாருக்கிட்டையும் பார்த்ததே இல்லை. அண்ட் இதுக்கு மேலே நான் பார்க்க போகிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ விஜய் சேதுபதினா தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்ககிட்டே நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் ஐ ஃபீல் கிளாட் தட் யூ டேக்கன் மீ அண்டர் யுவர் விங். நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஐ வாண்ட் டு பி மோர் லைக் யூ. அது ஒரு டெஃபினட் திங். அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு டாக் அபவுட் ஆல் மை கோ-ஸ்டார்ஸ். எல்லாருமே என் கூட நல்லா பழகுனாங்க, நல்லா ஃபேமிலியாக தான் பழகணும் எல்லாருமே தலக்கோணத்தில். ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து டேனி ப்ரோ என் படத்தில் வந்து எனக்கும் என் கூட ட்ராவல் பண்ணுற கேரக்டர் டேனியோட கேரக்டர் தான். அதே மாதிரி என் வாழ்க்கையிலையும் என் ஃப்ரெண்டாக ட்ராவல் பண்ணுற கேரக்டர் டேனி தான். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். டேனி வந்து எப்போதுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. எனக்கு காமெடியில் ஏதாவது புரியலன்னா டேனி தான் வந்து சொல்லுவேன், பிரதர் உனக்கு புரியல அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தெரியும், ஓகே என்னை வச்சு ஏதாவது மொக்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருப்பேன். ஸோ தேங்க்யூ டேனி ஃபார் ஆல்வேஸ் ஹேவிங் மை பேக். அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட் லைக் ரமேஷ் அண்ட் ராஜ் அண்ட் முத்துக்குமாரனை பற்றி சொல்லணும். சாரி, இந்த ஒரு விஷயம் நான் சொல்லி தான் ஆகணும். வாழ்க்கையில் வந்து ஒருத்தர் சிரிச்சாருன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 minutes, ஒரு 20 minutes சிரிக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் வந்து என்னை வந்து ஒரு 7 hours சிரிக்க வச்சிருக்காரு. ஒரு சின்ன விஷயம் அது வந்து அது நமக்குள்ளதான் ஒரு விஷயம். பட் அவர் வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ வாட்ச் அவுட், ஹி இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் தட் வே. ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு காமெடி பண்ணால் நீங்களாம் 7 hours சிரிக்க போறீங்க, கேரண்டீட். தேங்க்யூ ஸோ மச். நான் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சதே இல்லை எனக்கு. தேங்க்யூ. சரவணன் ஸ்ரீ ப்ரோ, யூ டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். நான் ஃபர்ஸ்ட் ஷாட் நடிக்கும் போதே நான் மறந்துட்டேன். அந்த கலர், அந்த பியூட்டிஃபுல் லைட்டிங் எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. அண்ட் சரணன் வந்து அவர் வந்து பயங்கரமாக ரிஸ்க்கும் எடுப்பார். நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு இருந்தேன், எங்கடா கேமராவே காணோம் அப்படின்ட்டு தேடி பார்க்கும்போது மேலே ஒரு 13th floor 12th floor அங்கேருந்து ஜிம்மி ஜிப்லேருந்து இப்படி தொங்கிட்டு கேமரா எடுத்துகிட்டு இருந்தார். என்ன ப்ரோ உங்களுக்கு பயம் இல்லையா ஹைட்? எனக்கு ஹைட்டுனா பயங்கர பயம் ப்ரோ, ஆனால் படம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ ஸோ மச், யூ டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். அண்ட் அதுதான் ஒரு படத்தோட ஒரு லுக் அண்ட் ஃபீல் தான் மெயினாக ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதில் வந்து சரணன் ப்ரோ வந்து கலக்கியிருக்காரு. அவர் வந்து ரூரலும் ஏர்பனும் ரெண்டும் கலந்துருக்கு. இந்த ட்ரைபல் விஷயமும் நல்லா கலர், அந்த நைட் டைம்லாம் நல்லா காட்டியிருக்காரு. அதே டைம்லேயும் நம்ம காலேஜ் செட்டப்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஜஸ்டின் ப்ரோ, யூ டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப் வித் மியூசிக். எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மியூசிக்கில், பிகாஸ் ஐ யூஸ் டு பிளே கிட்டார், ஐ யூஸ் டு சிங். அவர் வந்து இதில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காரு. அது நிறைய பேருக்கு கேட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் யூசேஜும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஆஃப்ரிக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் கிட்டாரும் கலந்துருப்பாரு. அந்த காம்பினேஷன்ஸ்லாம் சில பேருக்கு புரியவே புரியாது, எனக்கும் புரியவே இல்லை.
ஆனால் கேட்க கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் மியூசிக் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் absolutely in love with the songs. And coming to my two wonderful heroines in the movie, Gayatri, we haven't had too many scenes. ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ரெண்டு சீன்ஸ், அதிகமாக சீன்ஸ் கிடையாது. இருந்தாலும் நம்ம நடித்த சீன் வந்து I thought it was a wonderful laugh riot. So thank you for that experience. And Niharika, you are a wonderful co-star. Welcome to Tamil industry. And yes, always keep smiling. I really like your smile. And she's very dedicated, very hardworking, and definitely she's going to go places here. And யாராவது மிஸ் பண்ணியிருக்கேனா? Yeah. Director sir, yes, most importantly director sir. அவர் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்னா கேப்டன் ஆஃப் த ஷிப் தான். ஃபர்ஸ்ட் படம்னாலும் ஃபுல் கமாண்ட் வச்சுருந்தாரு. அவருக்கு என்ன வேணும்னு கரெக்டாக தெரிஞ்சுது. அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இப்போது விஜய் சேதுபதி எனக்கு வந்து அவர் வந்து ஒரு சீன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு வாய்ப்பும் கொடுத்தா, அந்த வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, அந்த இடம் கொடுத்தாரு. அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு சில விஷயம் புரியலன்னா அவருக்கு புரிஞ்சிடும் எனக்கு புரியாதுன்னு. ஸோ வந்து சொல்லி கொடுப்பாரு. அந்த மாதிரி விஷயம்லாம் அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவரோட ஸ்ட்ரென்த்து நல்லா புரிஞ்சிருக்காரு. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து க்ளீனாக நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேப்டன் ஆஃப் தி ஷிப் வந்து ஆறுமுககுமார். டெஃபினெட்லி ஆறுமுககுமார், we will do another film together. And please keep me in mind. Thank you so much again. அப்படியே ஒரு நிமிஷம், நல்ல மாதிரியே பேசுறீங்களே, அதை மாற்றணுமே. இந்த படத்தில் ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுத்துருக்கீங்களா? இடியே விழுந்தாலும் அந்த எக்ஸ்பிரஷன் மெயின்டைன் பண்ணிருக்கீங்களா? அதுவும் ஹீரோயின்ஸ்லாம் வரும்போது அந்த எக்ஸ்பிரஷன் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அது என்ன எக்ஸ்பிரஷன்? அது இந்த எக்ஸ்பிரஷன் த்ரூ அவுட் தி மூவி ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று மெயின்டைன் பண்ணுறீங்களாமே? எது? டைரக்டர் தான் சொன்னார், இது இல்லை நீங்கள் என்கிட்ட சொல்ல முடியாது. அது என் மூஞ்சியாக இருக்கும் பாஸ். இந்த படத்தில் நான் ஃபஸ்ட்டு இருக்க வேண்டிய பிளானே கிடையாது. ஆறுமுகம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனதுனால அவங்க கதை யோசிச்சதுலேருந்து என்கிட்ட கதை சொன்னாங்க. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். அண்ட் தென் சடன்லி என்கிட்ட வந்து சொன்னாங்க, கோதாவரின்னு ஒரு கேரக்டர் இருக்க படத்தில் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ அண்ட் விஜய் சேதுபதி இருக்காங்க. ஒரு பிளைண்ட் ட்ரஸ்ட் தான். அந்த கேரக்டர் என்ன படத்தில் என்ன பண்ணுது எதுவுமே நான் கேட்கல. ஹி ஆஸ்க் மீ, ஐ செட் எஸ். அண்ட் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் கேட்காம இருந்தது. ஏன்னா வந்து இட்ஸ் ஆரூஸ் ஃபர்ஸ்ட் மூவி. பட் ஷூட்டிங் ஸ்பாட் போய் பார்க்கும்போது அப்படி தோணவே இல்லை. ஹி வாஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி திங். இதில் ப்ரொடியூஸ் வேறு பண்ணுறாங்க. பட் என்னதான் டென்ஷன் இருந்தாலும் எதுவுமே காட்டிக்காமல் வெரி சில்ட் அவுட்டாக இருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு டைரக்டராக அது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். ஐ திங்க் ஹீ கெட்ஸ் ஹிஸ் கான்ஃபிடென்ஸ் ஃப்ரம் த பிலீஃப் ஹீ ஹேஸ் இன் மூவி. அந்த படத்தில் அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கைனால தான் அவங்களுக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் நல்லாவும் வரும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஐ ஹோப் இட் ஆல் கம்ஸ் டு. ஐ ஹோப் த மூவி டஸ் வெல். இந்த படத்துக்கு நான் ஷூட்டுக்கு வரும்போது எனக்கு நிறைய பேர் தெரியும். சரவணன் தெரியும், கோவன் தெரியும், ஆரோ தெரியும், விஜய் தெரியும். ஐ நியூ ரமேஷ், ஐ நியூ ராஜ். ஸோ எனக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு செட்டுக்கு வந்த ஃபீலிங்கே இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் காட்டில் சிக்னல் இல்லாததுனால நாங்கள் எல்லோரும் ஒருத்தர் மூஞ்சி பார்த்து பேச வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி ஒரு சம்மர் கேம்ப் மாதிரி இருந்தது. எல்லாரோட அங்கே ஒரு தலக்கோணாவில் போய் ஷூட் பண்ணுறது, வித்தியாசமான ஒரு இடம், வித்தியாசமான ஒரு கெட்டப் எல்லாமே. ஸோ ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன். கிளம்பும்போது இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே ஷூட் அப்படின்னு இருந்தது. இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித் கௌதம் அண்ட் நிஹாரிகா அண்ட் டேனி. டேனி வந்து இந்த படத்தில் வந்து ஆக்சுவலி யூ காட் அ லாட் ஆஃப் சான்ஸ் டு ஒர்க் வித் அ லாட் ஆஃப் பீப்புள். ஒரே சீனில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிற மாதிரி நிறைய அந்த மாதிரி சந்தர்ப்பம் இருந்தது. ஸோ அதில் வந்து காமெடி ஆனதுனால வேறு டைமிங் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு ஒருத்தர் சீன் உள்வாங்குறாரு, அதில் எவ்வளோ இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு அதெல்லாம் நான் அங்கே பார்க்க முடிஞ்சது. அதில் வந்து ஐ திங்க் டேனி, ராஜ் அண்ட் ரமேஷ் வந்து கில்லாடி. அவங்களுக்கு அங்கே ஸ்கோப்பும் இருந்தது, அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்க. அண்ட் நிஹாரிகா, மை ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித் யூ. இட்ஸ் வெரி ஸ்வீட் கேர்ள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து அவங்களும் நானும் சண்டை போடுற மாதிரியும் ஒரு சீன், நான் அவங்கள திட்டுற மாதிரி ஒரு சீன். அண்ட் ஷீ ஸோ ஸ்வீட். பார்க்கறதுக்கு இவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பாங்க. அண்ட் அவங்க பிஹேவியரும் அப்படி இருக்கும். அவங்கள பார்த்து எனக்கு கோவப்பட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் இட் வாஸ் அ லாட் ஆஃப் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் கௌதம், ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் ஹிம். எல்லோரும் சொல்கிற மாதிரி படத்தில் இந்த மாதிரி கேரக்டர் அதே மாதிரி கேரக்டர் தான் ரியல் லைஃப்லேயும். பேசிக்லி ஷூட் ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஐ ஹேட் ஃபன். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு சரவணன், ஜஸ்டின், கார்த்திக், எவ்ரி ஒன் எல்ஸ் ஆன் த டீம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம்.
எனக்கு நிறைய வார்த்தை சொல்லலாம், ஆனால் தமிழ் கரெக்டாக தெரியாது. ஸோ நான் இங்கிலீஷில் பேசுகிறேன், if it's okay. Firstly, this is my first movie in Tamil. You know how excited I was for my first film in Telugu. I'm equally, actually more excited because I get to act with really great actors like Vijay Garu and Gautam and like everyone. So my first day of shoot, I was very tensed because first now Tamil theriyadu, yarum actors theriyadu, set la yarum theriyadu. Ana they didn't treat me like I came from another industry. They treated me like their own Tamil ponnu. So thank you so much everyone. And Armugam sir, thank you so much for choosing me to play Soumya. However successful your Tamil career is, mine should also be equally successful. And thank you so much Vijay Garu, Gayatri, Ramesh, Gautam, Danny bro, Raj, everyone for being so supportive in the location even when I didn't know the dialogues properly, and more than 3-4 takes if I took. Thank you. And Saravanan sir, thank you so much for showing me so beautifully. Thank you everyone. Thanks. I'm sorry if I forgot anyone. Thanks. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சேஞ்சு தந்திருக்குன்னு நான் சொன்னேன். எனக்குள்ளே ஒரு மியூசிக்கில் வந்து இப்படி பண்ணலாம். சேது சார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு இதை கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் நீ பண்ணு அப்படி சொன்னார். நான் எதுவுமே சொல்ல, ஏன்னா அவர் எனக்கு நல்லது பண்ணணும் ரொம்ப விரும்புகிற ஒரு மனுஷன் அவர் ஒருத்தர். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆரம்பம் சார் வித்தியாசமான ஒரு அவுட்புட் இந்த மியூசிக் வேணும் அப்படின்னு. ஏன்னா என்கிட்டருந்து வந்த ஒரு மியூசிக்லேருந்து இது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என் மேலே முழு நம்பிக்கை வச்சுருந்த விஜய் சேதுபதி சாருக்கும் ஆறுமுக சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ஏன்னா ஒர்க் பண்ணுறப்ப மேலே எனக்கு ஒரு டெக்னீஷியன் ஒரு சின்ன டவுட் இருந்தால் கூட எனக்கும் அந்த டவுட்டு பெருகி ஒர்க்லேருந்து விலகி போக சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து எனக்கு முழு நம்பிக்கை கொடுத்தாங்க. ஸோ அதுதான் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா டெக்னீஷியனாக இருக்கீங்க எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் என்ஜாய் பண்ணுவீங்க. இதில் இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய், உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். காத்தில் அசையும் தாமரை சாங்லாம் எழுதி லிரிசிஸ்டாக மாறிட்டீங்க. மிகப்பெரிய இப்போ நடிகராகவும் வந்துட்டு இருக்கீங்க, சிறந்த ஒரு ஆர்ஜியாகவும் இருக்கீங்க. நானே கேட்டுட்டு எப்படி யாரும் தட்ட மாட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். இந்த படத்தோட டீமுக்கு நான் ரொம்ப புதுசானவன். ஏன்னா இவங்க முன்னாடி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்ற ஒரு டீம் மூலமாக ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணும்போது நமக்கு இந்த டீமோட நான் மிங்கலாவனா, விஜய் சேதுபதி இருக்காரு, அவரை தவிர்த்துட்டு வேறு யாரும் நமக்கு தெரியாதுன்ற ஒரு எண்ணம். ஆனால் அவரை விட மித்த எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக ஒர்க் வைஸ்லையும் சரி, பர்சனலாகவும் சரி, ஷூட் முடிஞ்சதுக்கப்புறமும் சரி, மறுபடியும் ஷூட்டுக்கு மார்னிங் நாங்கள் கிளம்பி போகும்போதும் சரி, எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இருந்தது. என்ன கூப்பிடலையா? ஃபேமிலியாக இருந்ததுன்றது உண்மையான ஒரு விஷயம் அது. அண்ட் கூட நடித்த எல்லா சக ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் மிகப்பெரிய நன்றி. என்னுடைய டைரக்டர் ஆறுமுகம், அவரை பற்றி சொல்லணும்னா அவர் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் நடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக சிறந்த காமெடியனாக வர்றதுக்கான எல்லா குவாலிட்டிஸுமே அவர்கிட்ட இருக்குன்றது உண்மை. ஏன்னா இவரோட டைமிங்ன்றது மட்டும் வேற மாதிரி இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவர் டைமிங் மட்டும் பிரதர் இது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு ஒன்றும் இல்லை பிரதர் நான் எதுவுமே சொல்ல அப்படின்ட்டு போயிடுவார். ஸோ அவரோட காமெடி சென்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். அவருடைய க்ரியேட்டிவிட்டி நடித்த எங்களுக்கே அவ்வளோ சில படங்கள் நம்ம நடிக்கும் போதே தெரிஞ்சிடும் இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு பயம் இருந்தாலும் சில மொக்கலாம் பண்ணும்போது என்ன இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். பட் இந்த படத்தில் இருந்த ஒரு டைலாக்கும் அந்த டைலாகை இன்னும் விஜய் சேதுபதி அவர் வந்து இன்னும் நீங்கள் இப்படி சொல்லி பாருங்கள், இந்த இது வச்சு பாருங்கன்ட்டு இன்னும் அதில் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது முழுக்க வார்த்தைக்குன்னு இல்லை, சூதுக்கம் பண்ணும்போது எங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் இருந்ததோ, என்னோட உள் மனசுக்கு என்ன ஒரு ஃபீல் இருந்ததோ அந்த ஒரு உண்மையான ஒரு ஃபீல் தான் எனக்கு இந்த படம் முடிக்கும் போது இந்த படத்தோட ரிலீஸை நான் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா முழுக்க அவ்வளோ ஒரு ஃபன்னான ஒரு காமெடி படம். அண்ட் விஜய் சேதுபதி அவர் கூட நான் முழு படமாக பண்ணுற 3வது படம் இது. அவருடைய நடிப்பு பிரகாரம் சொல்லணுனாக்கா சூதுகம் நான் பார்த்ததுக்கும் இந்த படத்தில் நான் பார்க்குறதுக்கும் அவ்வளோ மெச்சூர்டாக இருக்காரு. ஒரு விஷயத்த ஒரு டைலாக் அவர் பேசும்போது அவ்வளோ எல்லா விஷயத்தையும் யோசிச்சு அதுக்கு இந்த கரண்ட் சிச்சுவேஷனில் இதை நம்ம இப்படி பேசலாமா அப்படின்ற வரைக்கும் அவ்வளோ மெச்சூர்டாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுலையும் சரி அவர் ரொம்ப வளர்ந்துருக்காருன்றத பார்க்கும்போது தெரியுது. கூட நடித்த காயத்ரி, அவங்க கூட இதனுடைய முதல் படம் புரியாத புதிருக்கு அப்புறம் இல்லை, நான் காம்பினேஷன் ஒன்றே ஒன்றா இல்லை, ஓகே சாரி. அதில் பெரிய டைலாக்லாம் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு
சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட் இன்னும் வந்து தமிழ் சினிமா ஏன் இன்னும் பெரிய அளவில் கொண்டாடல அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வருத்தமும் இருக்குது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு ரொம்ப டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோயின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த படம் மூலமாக அந்த ஒரு இடம் கிடைக்கட்டும். அண்ட் கௌதம் கார்த்தி அவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிக்கிறேன். ரொம்ப ஃபன்னான இந்த படத்தில் அவர் என்ன ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரோ அதுதான் ஆக்சுவலாக கௌதம் கார்த்தி பிரதர் கூட இன் அ குட் வே. ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு நிறைய சீனில் நானும் சேதனும் பேசும்போது கூட கண்ணை மூடி நீ கேட்டுப்பாரு, அப்படியே கார்த்தி சார் பேசுகிற மாதிரியே இருக்கணும். அப்படியே கார்த்தி சாராகவே அப்பப்போ நிறைய இடங்களில் வந்து எங்கள் எதிர்க்க பேசிட்டு போயிருந்தார். ஸோ அவருக்கும் இந்த படம் ஒரு பெரிய அளவில் சந்தோஷமாக உங்களுக்கு உங்களுடைய ஹிட் வரிசையில் இது வந்து வேறு லெவலில் இருக்கும் பிரதர். கண்டிப்பாக இருக்கணும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும். அண்டு இந்த படத்தில் நான் பார்த்து பொறாமப்பட்ட ஒரு ஆள் வந்து டேனி. ஏன்னா பிரிச்சுட்டான், செம்ம சூப்பராக இருந்தது உன்னோட பர்ஃபார்மன்ஸ். அது வந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சரவணன் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. கூட ராஜ் இன்னைக்கு அவர் வரல, அவருடைய டயலாக்ஸும் இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. நிஹாரிகா உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழில் படம் பண்ணுறீங்க, பயப்படாதீங்க, வேற ஒன்றும் சொல்லலை. நாகபாபு இருக்காரு, கொண்டுடுவார். ஸோ எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த டீமுக்கு ஜஸ்டினோட என்னோட 3வது படம். ஸோ தேங்க்யூ ஜஸ்டின், தேங்க்யூ முத்தமிழ் பிரதர், தேங்க்யூ பிரதர். வேறு யாராவது மிஸ் பண்ணிதுன்னா சாரி. நன்றி, தேங்க்ஸ் எல்லாம். கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, என்னன்னு தெரில. அன்றைக்கி ஃபஸ்ட்டு நண்பன் ஆறுமுககுமாருக்கு எனக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி. விஜய் சேதுபதி நண்பன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வர்ணம் படத்தில் அதுக்கப்புறம் வந்து மீண்டும் இணைகிறோம். நண்பனாக விஜய் சேதுபதி நான் எப்படி பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஸ்பாட் இம்ப்ரூவேஷன் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்து மிரண்டுட்டேன். செம்மையாக பண்ணுறாரு, பயங்கரமாக இருக்குது. ஐயோ, அது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக தான் எல்லாருக்கும் பிடிக்குது. விஜய் சேதுபதியை பிடிக்கிற காரணம் வந்து ஒவ்வொன்றும் ரசிக்க வைக்கிறாப்புல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விஜய் சேதுபதி வந்து. நண்பனாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அப்புறம் கௌதம் கார்த்தி, டேனியல், அப்புறம் நிகாரிகா, காயத்ரி, ரமேஷ் திலக், ராஜு. என்னுடைய வர்ணம் படம், முதல் படம் வர்ணம் டைரக்டர் ராஜு சார் கூட நடிச்சிருக்கேன். அது ஒரு மிக சந்தோஷமான ஒரு விஷயம். அப்புறம் கேமராமேன் ஸ்ரீ சரவணன், அப்புறம் எடிட்ரு கோவிந்து, அப்புறம் அஸ்டன், இந்த படத்தில் ஒர்க் பண்ண சாப்பாடு எல்லாம் போட்ட எல்லாருக்கும் எனக்கு நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம். ஆர்வம் நானும் காலேஜில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஆர்வம் ஒரு நாள் கூப்பிட்டு இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆகிருக்கு, நீ வந்து பண்ணி கொடு அப்படின்னு சொன்னார். எனக்கு அது கேட்கும்போது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எப்படி ஆர்வம் நான் மட்டும் தனியாக ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நீ பண்ணிடுவ, நீ வா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 2-3 நாள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா பெரிய செட் ஆஃப் ஆர்டிஸ்ட், பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் இருக்கும்போது இது எப்படி ஒரு சீரான நிலைமையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நாள் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக ஷூட்டிங் போக போக எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாமல் அவங்களுடைய ஒர்க்கை கரெக்டாக பண்ணாங்க. லைட்மேன்லேருந்து சீஃப் டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாரும் கரெக்டாக பண்ணதுனால இந்த ப்ராஜெக்ட் வந்து எதிர்பார்த்த மாதிரி சுமூகமாக நல்லபடியாக முடிஞ்சது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹாய் ஃபன்னட் வியூவர்ஸ், உங்க ஃபேவரட் ஹீரோ ஹீரோயின்ஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் சினி அப்டேட்ஸ்க்கு தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சேம் டைம் உங்களோட போரிங் டைமை என்டர்டைனிங்காக மாற்ற பேட்டர் ஆப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.